لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله ரமலான் சிலருடைய 20வது ரமலான், 60வது ரமலான், 30வது ரமலான், 35வது ரமலான். ஆனா நாங்க அதை எண்ணி பார்த்திருக்க மாட்டோம். நான் எத்தனை நோன்புகள் எத்தனை ரமலான்களை இந்த வாழ்க்கையில சந்திச்சுக்கிறது திடீர்னு பொறுத்தவங்க கேட்டா யோசிப்பேன். கேட்டு பாப்போமா? ஞாபகம் நீங்க என்னன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில 9 ரமலான்களை சந்திச்சாங்க. 9 ரமலான் எல்லாமே நபியுடைய ரமலான்கள் எல்லாமே சமர், சூடுகால ரமலான் நோம்பு மிக கஷ்டமாக இருக்கும். மதீனாவில் ஜூன் ஜூலையிலிருந்து கீழே வந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புகள் எல்லாம். நல்ல நாள் அந்த சூடுல இருந்தது, சூடு காலத்துல. அப்படி இல்லைன்னு நாம சொல்லியிருப்போம் குளிர்கால நோம்பு தான் அன்னைக்கு கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 29 நோம்புகள் 7 முடிச்சுக்கிறான். 29 உள்ள ரமலான்கள் 7, 30 உள்ள ரமலான்கள் 2. சகோதரர்களே, அப்போ வாழ்க்கையில் ஒரு ரமலான் கிடைக்கிறது லேசல்ல. ஒரு செகண்டை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. வாழ்க்கையில் ஒரு வினாடி மிக பெரும் பாக்கியம். 25 லட்சம் பெறுமதியான கடிகாரம் கையிலே, 32 வயது. உம்மாண்டு கூப்பிடுறார், கொஞ்சம் வருத்தமா இது வாங்கோன்னு சொல்லி முடிய முன்னால தாய் வந்து ஏன் மகனேன்னு கேட்க முன்னால் அவர் உடம்பிலிருந்து உயிர் போய்விட்டு 75 லட்சம் பெறுமதியான கடிகாரத்தால் ஒரு செகண்டை கூட திருப்பி எடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. 250 கோடி கொடுத்தாலும் ஒரு செகண்டை வாங்க முடியாது. அப்படி இருக்க அல்லாஹ் திரும்ப ஒரு தடவை வாழ்க்கையிலே முழுமையாக ரமலானுடைய பாக்கியத்தை தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்களே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை விதமான அருட்கொடைகளோடு இந்த ரமலானுக்குள் நுழைந்திருக்கிறோம். லேசான விடயம் என்ற சகோதரர்களே, ஆயுளை தந்தான். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நோன்பு 14 மணித்தியாலம் தான். சில நாடுகளிலே மலேசியால 14 மணித்தியாலம். அப்படி போய் லண்டன் போகும் பொழுது 19 மணித்தியாலம், 20 மணித்தியாலம் சுபுகு தொழிற்சம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அது போன்ற பிரதேசங்களில் நோன்பு நோற்றார்கள் 23 மணித்தியாலம் 10 நிமிடங்கள். அவர்களுடைய மகரிபும் இஷாவும் சுபகும் 50 நிமிடத்துக்குள்ளே வந்தது. உலமாக்களுடைய ஃபத்வா வந்தது, முடியுமாக இருந்தால் வேண்டும் என்றால் 15 மணித்தியாலத்துக்குள் உங்கள் நோன்பை திறந்து கொள்ளலாம். அரபு நாட்டினுடைய ஃபத்வா வெளியானது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், எந்த அல்லாஹ் எமது உடம்பின் காலத்தின் வேகத்தை பகல் பொழுதை நீட்டி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் எமது உடம்பின் பலத்தை நீட்டி வைத்திருக்கிறான். நாம் நோன்பை முழுமையாக பிடிப்போம் என்று பிடித்தார். சின்ன நோம்பு, நான் நினைக்கிறேன் உலக சர்வதேச நாடுகள் ஆக சின்ன நோம்பை நாங்கள் தான் பிடிக்கிறேன். 14 மணித்தியாலம் தாகம், 14 மணித்தியாலம். ஏன் தந்தார் அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 14 கோடி வருடம் போனாலும் தீராத தாகத்தை தீர்க்கும் சக்தி இந்த நோம்புக்கு இருக்கிறது. நரகத்துக்கு பொறுப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு நரகவாதிகள் கெட்டுவார்கள். தண்ணீர் கொடுங்களேன், தண்ணீர் கொடுங்களேன், தண்ணீர் கொடுங்களேன் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். 1000 என்ன 10,000 என்ன 10 கோடி வருடங்கள் சென்றாலும் அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அன்பார்ந்தவர்களே, அவர்கள் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது மனைவி மகளிடம் சொல்லுகிறார்கள், மகளே கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து வையுங்களே. தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. சகோதரர்களே, அந்த நேரத்திலே தண்ணீரை உணவுகளை பார்த்த ஹசன் பஸ்ரி, நான் தண்ணீர் கேட்டு அடுத்த வினாடியிலே நீ தண்ணீரை கொண்டு வந்து மகளே, அல்லாஹ் என்னையும் உன்னையும் பாதுகாப்பானாக. நாளை மறுமையிலே நான்
அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா நஃபீபு அலைனா மினல் மா. கொஞ்சம் தண்ணீர் தாருங்களேன், தண்ணீர் தாருங்களேன், தண்ணீர் தாருங்களேன் என்பதாக சொர்க்கத்தில் இருக்கும் மகளை பார்த்து, மகளே நீ சொர்க்கத்திலிருந்து நான் நரகத்திலிருந்து உன்னிடத்தில் 1000 வருடம் கதறினாலும் நீ சொல்லுவாய் காலு இன்னல்லாஹ் ஹர்ரம அலல் காஃபிரீன். அல்லாஹ் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த பாவிகளுக்கு காஃபிர்களுக்கு சொர்க்கத்தின் தண்ணீரை சொர்க்கத்தின் உணவை ஹராமாக்கி இருக்கிறான் பாப்பா, உங்களுக்கு தர முடியாது என்பதாக மறுத்து விடுவார். அப்ப நரகத்தின் தாகம் அதை தீர்க்கும் தாகத்தான் நோம்பினுடைய தாகம். நரகத்துல பசிபடாம இருக்கிறது கஷ்டம். 14 மணிக்கு நோம்பு மறந்துடுவோம் சகோதரர்களே. ஆனால் கியாமத் அதுகளை கையை பிடிச்சிடும். அஸ்ஸௌம் குர்ஆன் எங்களை அழைத்துக் கொண்டே செல்லும் சகோதரர்களே. மறுமை தயாராகிறது நோம்பிலே, சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகிறது நோம்பிலே, மறுமைக்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் இந்த நோம்பின் ஊடாக அல்லாஹ் தந்து விடுகின்றான். நோம்பாளியை மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோற்றால் வஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபா, 70 வருடங்கள் அந்த முகத்தை நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். அவ்வளவு சந்தோஷப்படுறான் நோம்புல, அவ்வளவு சந்தோஷப்படுறான் ரப்பு அல்லாஹ் நன்மை செய்யும் பொழுது. ஆமா சகோதரர்களே, இப்படி எத்தனையோ பாக்கியங்களோட ரமலானுக்குள் காலநிலையை சாதகமாக்கி தந்த அல்லாஹ் சாப்பிடுவதற்குரிய ஏற்பாடுகள் சகோதரர்களே. மியான்மருடைய அகதிகளுடைய வரிசையை பாருங்கள், 1000 பேர் இருக்கிறார்கள், தண்ணீர் சொட்டுக்கு கூட வசதி இல்லாமல். சிரியாவுடைய அகதிகளை பாருங்கள், துருக்கியில் ஒரு சுப்ரா விரிச்சா 12 கிலோமீட்டர்ஸ்க்கு எல்லா பகுதியிலும் விரிஞ்சிருச்சு. சுப்ஹானல்லாஹ், சிறிய அகதிகளுக்காக வேண்டி. அருமையானவர்களே, மழை பெய்யுமாறு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நோன்பு திறக்கும் நேரத்தில் அவர்கள் இப்ப பொம்ராஸ்தாகமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பு திறக்கும் நேரத்திலே அருமையானவர்களே, சகோதரர் மகள் இருக்க, கணவன் இருக்க, மனைவி இருக்க, சகோதரர் இருக்க, சகோதரி இருக்க, ஃபேமிலி இஃப்தாரை நாம் செய்கிறோமே, அந்த துருக்கி போர்டர்களே, மிஸ்ர் போர்டர்களே, எகிப்து அந்த சிறிய அகதிகள், ஒரு பெண்மணி சொல்றா, என் கணவன் இறந்தா இருக்கிறாரா தெரியாது, நான் இத்தான் இருக்கிறதா கணவனுக்கு என்று தெரியாது, நோம்பு இருக்கிறதா தெரியாது, கவலைக்கு மேல் கவலையோடு இருப்பார்கள். அல்லாஹ் எனக்கு அப்படி கஷ்டம் தந்தான். அல்லாஹ் எத்தனை நிஅமத்துகளை தந்தான். எல்லா நிஅமத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு தலைவனாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஆயுளை இந்த ரமலானை தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, காலநிலையை சாதகமாக்கி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை கோடி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் போல நோம்பு என்னோட உள்ளத்துல வந்துச்சா எனக்கு தெரியாது. என்ன நோம்பை பத்தி உள்ள மதிப்பு என்னத்தை விட அவ்வளவுதான் நம்மளுக்கு பேசலாம். உண்மையிலே நோம்பை பத்தி சரியான ஒரு பயானம் செய்யறா. சென்ற வருடம் இந்த சபையிலே இருந்து மன்னரைக்குள்ளே சென்று இப்பொழுது உறங்கிக் கொண்டிருப்பவர்கள், நன்மைகளை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள், கபரை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்கியவர்கள், நரகத்தை படுகொலையாக விட்டு பாதுகாத்த ஒரு மனிதர்களிடத்திலே தட்டி எழுப்பி சென்ற வருடம் எங்களோடு இஃப்தார் செஞ்சு சகர் செஞ்சு தராவீஹ் தொழுது இது மாதிரியான சபைகள் உட்கார்ந்து ஒருத்தட்ட பேச சொன்னா அவர் பேசுற பேச்சு மிச்சம் தெளிவா இருக்கும். அவர் சொல்லுவார், வருடத்தில் ஒரு மாதம் அல்ல 360 நாட்களும் நோன்பாக இருக்கணுமே. அந்த ஏக்கம் வருபவர்கள் ஒரு பொறுமதி சகோதரர்கள் எல்லாம் ஏன் இந்த பாக்கியத்தை தந்தாங்க? ரமலான் என்றாலே கருத்து சுற்றறிக்கும் மாதம். எதை சுற்றறிக்கிறது? எப்படி சுடப்படுகிறது? ரமலான் சலாத்துல் அவ்வாபி துஹா தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இதா தர்மது, அதாவது காலை நேரத்திலே மணல் கொதிக்கும் நேரம், சூரியன் பட்டு அந்த நேரம் 9 மணி 10 மணி ஆகும் பொழுது பாலைவன வெயில் கொதிக்க தொடங்கிவிடும், இந்த மண் கொதிக்க தொடங்கிடும். அந்த நேரத்தில் தொழுகிறன்னு சொன்னாங்க. தர்மம் ரமலான் தான் சுற்றறிக்கும் மாதம். எதை சுற்றுறது சகோதரர்களே? 3 தலைப்புல இந்த மாதம் வேலை செய்யும். இந்த மாதம் 3 தலைப்புல வேலை செய்யணும். ஒன்று பாவங்களை சுற்றறிக்கும் மாதம், இரண்டாவது நோய்களை சுற்றறிக்கும் மாதம், மூணாவது சகோதரர்களே ஒரு வைத்தியசாலையில் இருந்து வெளியேறுவது போன்று ஆரோக்கியமாக வெளியேற வேண்டும். ஆரோக்கியம் என்பது மிக பெரும் பாக்கியம். நாம் தொழுகையிலே ஆரோக்கியத்தை கேட்கிறோம், நோன்பை பிடித்த ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தொழுகையில கேளுங்கள்,
நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சூமு தசேஷு, நோன்பு பிடிச்சு ஆரோக்கியமா வாழணும்னு சொன்னான். இஸ்லாம் உடம்பையும் பார்க்கும், உயிரையும் பார்க்கும். உடம்புக்குரிய ஆரோக்கியத்தையும் தரும், உயிருக்குரிய ஆரோக்கியத்தையும் தரும். அதில் ஆன்மீகமும் இருக்கும், லௌகிகமும் இருக்கும். நோன்பை பொறுத்தவரையிலே ஒரு சாதாரண வைத்தியசாலையும் தான், பிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டலும் தான், ஆன்மீக வைத்தியசாலையும் தான். ரெண்டுக்கும் மறந்து கிடக்கும். நாம தொழுகையில ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம். ஹிதாயத் எதிர கேட்கிறோமோ, மன்னிப்பு எதிர கேட்கிறோமோ, எத்தனை சிராத்த முஸ்தகீம இந்த சூரத்துல் ஃபாத்திஹால சொல்றோமோ, இதே போன்ற சகோதரர்களே தொழுகையிலே முக்கியமான ஒரு இடத்துல நாங்க ஆரோக்கியத்தை கேட்கிறோம். எங்க கேட்கிறோம், எப்ப கேட்கிறோம்? இப்ப கேட்கிறீங்க. நான் இந்த பள்ளியில சும்மா பயான் பண்ணிக்கணும், மத்தவங்களை பத்தி பேசிப்பாரு. அப்பதான் ரெண்டு சைடும் மற்ற சொன்னான் இல்லையா? கொழும்புல முக்கியமான ஒரு பள்ளியில கேட்டு யாருமே சொல்லல. நான் சொல்ற பேரை சொல்லி மற்ற பள்ளிகளை சொல்லிட்டு வைங்க. இந்த பள்ளியில கேட்டா சொல்லும். ரெண்டு சொல்லிட்டு மாஷால ஊர்கமான தப்பிச்சு இல்லையா? பதில் வராம இருந்தா மிச்ச பேரு தெரிஞ்சு சில வைக்கிறது சொல்றோம் இல்லை, சிலவங்களுக்கு தெரியாது. ரெண்டு சுஜூதுக்கு இடையில கேட்கிறோம். சுஜூதிலிருந்து எழுப்பி உட்கார்ந்து எல்லாத்தையும் கேட்கிறோம். ரப்பிஃபில்லி, மன்னிச்சிரு, வர்ஹம்னி, இரக்கம் காட்டிடு, வஜ்புர்னி, வர்ஸுக்னி, உணவளித்திடு, வஹ்தினி, நேர்வழியை தந்திடு, வஆஃபினி, என்னை ஆரோக்கியமாக வாழ வைத்திடு. ஆரோக்கியம் சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே சுஜூதிலிருந்து எழுப்பி கேட்கும் ஒன்று. அப்ப ஆரோக்கியமாக வாழ்வது இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது. ஆரோக்கியமாக வாழ முஸ்லிம்களுடைய சொத்து, முஸ்லிம்களுடைய பிரிவுகள் சொத்து வச்சு எல்லாம் கைவிட்டுட்டோம். அதுல ஒன்றுதான் ஆரோக்கியம். அரபிகள்கிட்ட இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால வைத்தியர்கள் வருவாங்க. எப்படி வருவாங்க? ரோம் லீக் நினைக்க வேணாம். பொதுவாக முஸ்லிம்களுடைய பழைய நிலைய சொத்து மூட்டை கணக்கு சல்லி கொண்டு போவாங்க. அரபிகளுக்கு வைத்தியம் செஞ்சு நோயே நோய், எல்லா பக்கமும் நோய். இஸ்லாம் வந்தது சகோதரர்களே, ரோம் வைத்தியர்கள் வந்துட்டு சும்மா திரும்பி போனாங்க. நோய் இல்லாத ஒரு சமூகம், ஆரோக்கியத்தை அப்படி கொடுத்திருந்தார். நோம்புடைய விஷயத்தையும் அப்படித்தான். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்த்தா நமக்கு தெளிவாகும். சகோதரர்களே, அடிப்படையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நோம்பினுடைய ஆரோக்கியத்தை நாங்க பார்க்க முன்னால் இந்த உலகம் பார்க்குது. ஜெர்மனில ஆர்த்ரைட்டிஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரர் 3 வருடங்கள் சிகிச்சை செஞ்சு எந்த நோய்க்கு எந்த மருந்தும் படிக்கல. கடைசியாக இந்த ஃபாஸ்டிங் செய்யணும் டாக்டர் அட்வைஸ் பண்றாரு. இஸ்லாமிக் ஃபாஸ்டிங், அது எப்படி நோம்பு? இஸ்லாமிய முறையில நோம்பு பிடிக்கும். 19 நாட்கள் நோம்பு பிடிச்சார். சகோதரர்களே, அவருடைய நோய் இல்லாமல் போனது. நோம்புக்கு நன்றியாக இன்றைக்கு ஜெர்மனியில 1920 கட்டினார் ஒரு வைத்தியசாலை. அதுல பேரே ஃபாஸ்டிங் ஹாஸ்பிட்டல். நோம்பால் தான் சிகிச்சையே போகும். நோம்பால சிகிச்சை. அவருடைய பேரணிக்கு வைத்தியராக இருக்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார், ஃபாஸ்டிங் ராயல் ரூட் டு ஹீலிங். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான புத்தகம். நோய் தத்துவங்கள் யார் பேசுகிறார்கள், இஸ்லாத்தை யார் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அதே நாடுகளில் இருந்து நோன்பு ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்பதாக சொல்லப்படுகிறது. சோதரர்களே, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஊருக்கு சொல்லக்கூடியவர்கள் தெரியும். இஸ்லாத்தை பற்றி அதிகமான தலைப்புகளிலே ஒவ்வொரு தலைப்பாக பேசுவார். அவர் சொல்றார், நோன்பு முஸ்லிம் அடிப்படையாக ஆரோக்கியத்தை வலியுறுத்தும் ஒரு வழிகளை நோய் ஆராய்ச்சி சொல்றார். இவ்வளவு முஸ்லிம் இல்ல சொல்றாரு, என்னிடத்துல குடல் வைத்தவரை நோய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன், நோன்பு நோற்றை குணமாகியது. என்னுடைய அசதிகளை வச்சு அத்துணையும் சேர்ந்து நோன்பு நோற்றை குணமாகியது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உடம்பின் ஆரோக்கியத்தை மிருகங்கள் கூட நோன்பால் பெற்றுக் கொள்கிறது. கரடி நோன்பு நோக்கும் எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது. மனிதனுடைய உடம்பை மதிக்கும் மார்க்கம் இஸ்லாம். மனிதனுடைய உடம்பை புண்படுத்த சொல்லல, பாதுகாத்துக் கொள்ள சொல்லுது. நோன்பை அதற்கு வழியாக தந்திருக்கு. நோன்பு பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? நாங்க நோன்பு பிடிக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சேன். நாங்க உது எடுத்து நபியும் உது எடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யறாங்க, நாங்களும் உது செய்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவுக்கு எவ்வளவு தண்ணீர் செலவழிச்சா எங்கட உதுவுக்கு நாங்க எவ்வளவு தண்ணீர் செலவழிக்கிறோம் அதை நீங்க தான் சொல்லணும். நபியுடைய உதுவுக்கு எவ்வளவு தண்ணீர்? ஒரு அல்ல அளவு என்ன? 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் அப்படி சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. வேற யார் சரி? ஒரு முத்து 600 மில்லி லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணி. 3/4 லிட்டர் தண்ணி நாங்க பள்ளியில ஒரு கால் கழுவுறதுக்கு பாவிக்கிற தண்ணி. அதுவும் புதுவோட வந்தா 150 கோடி முஸ்லிம்களும் எத்தனை பேர் விவசாயம் செய்வது? சகோதரர்களே, வீண் விளைச்சல் செய்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். ஷைத்தான் அவன் சகோதரனாக்கிக் கொள்கிறான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். ஷைத்தானுடைய நண்பர் என்ற உதுவுக்கு பின்னால் தான். சகோதரர்களே, நிர்வாகத்துக்கும் லேசா இருக்கும். ஒருத்தர் 10 லிட்டர் தண்ணி அள்ளி கொடுத்தாங்க இருந்தார். அன்பு நபியுடைய உது. இன்னைக்கு சில நாட்டுல, சில பெரிய நாடுகள்ல மக்கள் ஒரு பொட்டில் வச்சுக்கிறான். உது எடுக்க டெப்பிலிருந்து 3/4 லிட்டர் பொட்டிலுக்கு தண்ணி எடுத்து அந்த அந்த பொட்டில சின்ன ஒரு டெப் ஒன்று இருக்கும். அதை திறப்பாங்க, திறந்து உது எடுப்பாங்க. நீங்க முடியும்டா நாளைக்கு அப்படி ஒரு உது செஞ்சு பாருங்க. அது மிக திருப்தியான, சந்தோஷமான, ஒரு சுகமான உதுவாக இருக்கும். 600 மில்லி லிட்டர். அப்ப உதுவுன்ற தலைப்புல நாங்க நபியோடு ஒன்றுபடுறோம். தண்ணீருக்கு அளவுல வித்தியாசப்படுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரிதான் இஃப்தார்ன்ற தலைப்புல நபியோடு ஒன்றுபடுறோம். சஹர்ன்ற தலைப்புல ஒன்றுபடுறோம். சாப்பிடுற அளவுல வித்தியாசப்படுறோம். நபியுடைய நோம்பாக நோன்பு இருக்குண்டா சத்தியமா ஆரோக்கியம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சி நோயாளியான்னு சொன்னாங்க, நோன்பு பிடிச்சி ஆரோக்கியமான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஃப்தார்ல ஈச்சப்பழம் இருக்கும், சஹர்ல ஈச்சப்பழம் இருக்கும், இஃப்தார்ல பால் இருக்கும், சஹர்ல ரொட்டி துண்டு இருக்கும், இஃப்தார்ல இன்னொன்று சில வேளை ரொட்டி துண்டு இருக்கும். இந்த 3 மாப்பண்டம், ஒரு சின்னொரு ரொட்டி துண்டு, அதோட ஈச்சப்பழம், அதோட பால். இந்த நோம்பு பிடிச்சு பாருங்க. அதான் கஷ்டம். நோம்பு பிடிக்க சரி, இது மாதிரி செய்யல. அப்ப எப்படி ஆரோக்கியம்? நோம்பு பிடிச்சு நோயாளியாகும். சகோதரர்களே, மண்ணு செல்வா மாதிரி எங்களை கையில் அல்லாஹ் தந்துகிறான். அருமையான ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தர் எழுதுகிற புத்தகம் உண்டு. அதாவது சுன்னத்தே நபவி ஜதீத் சயின்ஸ், மாடர்ன் சயின்ஸ் சொல்லி நல்ல புத்தகம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும் தெரியாது. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் படிச்சா அதில் ரசூலுல்லாஹி செயல்கள் எவ்வளவு பொறுமதியானது. அவர் ஒரு அமெரிக்கா சந்திக்கிறார். அவர் இஸ்லாமியரே இல்லை. சொன்னார், நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன். சொன்ன, நீ நோம்பு பிடிக்க மாட்டாயே, முஸ்லிம்கள் தானே நோம்பு பிடிப்போம். சொன்னாரு, இல்ல நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாதம் 3 நாள் நோம்பு பிடிப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மாதம் நான் ஐயாமுல் பீதுடைய நோம்பு யாருக்கு தந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு சில ஆராய்ச்சிகள் நடந்து தெரிய வருகிறது. ஆனால் அவருக்கு பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார். மாதத்துல 3 நாள் நோம்பு, வருடத்துல 1 மாதம் நோம்பு, கிழமையில. ஐரோப்பா ஒரு புத்தகம் 2012-13 ஆக கூடுதலா வித்திப்பட்ட புத்தகம். அது என்னது? சுப்ஹானல்லாஹ். 5 நாள் சாப்பிடுங்க, 2 நாள் பசிக்கிறீங்க. எங்கட பாசையில சொன்ன என்ன சொல்லுவோம்? திங்கள் வியாழன் நோம்பு பிடிங்கோ, மத்த 5 நாளும் சாப்பிடுங்க. தேடி பார்த்தோன்னே படாமைக்கல உண்மை வெளியே வரும். ஆனா உண்மைக்கு பேர் வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் மறைந்திருக்கிற உண்மைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய அழகான வாழ்க்கையை நாம் சொல்லிக் கொடுத்தல்ல. சகோதரர்களே, அராக் மிஸ்வாக் குச்சி எத்தனை பேர் கேட்கிறீங்க? கையெழுத்து சொன்னா பரவாயில்லையா? அராக் சகோதரர்களே, மருந்தல் யூகேலிருந்து தேடி இருக்கிறோம், சிங்கப்பூரிலிருந்து தேடி இருக்கிறோம். நபி பாவிச்ச அராக் குச்சி இன்னைக்கு பரவலாகி தேடி எடுப்போம். நாளைக்கு விஸ்வாக் குச்சி. சில பேருக்கு விஸ்வாக் செய்யக்கூடிய வெறுப்பு ஏன் இருக்கிறீங்க? ஏன் அதை இருக்கிறோம்? பத்துரிகள் பிரஷுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அது சாதாரண வாழ்கிறது. ஆனால் மாஷா அல்லாஹ், இது ஒரு 2-in-1 டூத் பேஸ்ட் தான், டூத் பிரஷ் தான் பல்லின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவதாக 4 மணித்தியால பேச்சு. இந்த டீப் ஷோன்ற உங்களுக்கு யூடியூப்ல பார்க்கலாம். அதுல முழு தலைப்பிலே வைத்தியம் பேசலாம்.
அசத்து போகக்கூடிய அளவுக்கு பேச்சு. நல்லதிருந்தால் ஏற்க முடியாது. விஸ்வாஸ் செய்யறத குறையா பார்க்கவான மனைவிய மகள முகத்துல லிப்டிக் வைக்கிறாங்க. சகோதரர்களே, காஸ்மெட்டிக்ஸ் பாவிக்கிறாங்க. இது பன்றி கொழுப்பு. மிக அசுத்தமானவைகள், மிக அசுத்தமானவைகள். கேன்சர் நோய் வரைக்கும் போகுது. அதுங்களுக்கு அழகு. சகோதரிகளே, 30-31 வயது ஒரு தாய், ஒரு சகோதரி மரணிக்கிறார். டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது முழு காரணமும் இந்த காஸ்மெட்டிக் கேன்சர்ல மூத்தா போறார். முகமெல்லாம் மையத்தை பார்க்க அளவுக்கு மையத்தை காட்ட கூட இல்ல. அந்த அளவுக்கு அவருடைய தாக்கம் வெளியாக நினைச்சு நினைச்சு பூசுறது. கணவனுக்கு முன்னால விட கண்ணாடிக்கு முன்னால் அதிகமான நேரம் கொடுத்தார். விளைவு கண்டிப்பா பகுதியில ஒரு தந்தையே சொன்னாரே, மகளுடைய கல்யாணத்துக்கு அவர் தயாராக கொண்டிருக்கும் பொழுது நகத்தை அலங்காரப்படுத்தி எல்லாம் வைக்க வேண்டிய பூச வேண்டியதெல்லாம் வச்சு கப்பலா தரிக்கிற மாதிரி பொண்ணு ரெடியாக்குறது. எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கடைசி இரவு சுபஹானல்லாஹ் இப்ப நகத்துக்கு கடைசி வைக்க வேண்டியதை வச்சுக்கொண்டு தூங்கிக்கிறாங்க. காலையிலிருந்து உட்காந்து கதறி அழுகிற மகன் போய் பார்த்தா 10 நகமும் கலந்து 10 நகம் கெமிக்கல். இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதுல சுத்தம் தெரியப்படுகிறது. நபியுடைய விஸ்வாக்கில் அது பிரச்சனை இல்லை. எதை எதுக்கேலும் அதை எடுத்துக்கொள்வோமே. எவ்வளவு அழகு உலகம் பேசுறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகா ஆரோக்கியத்தை பேசிக்கிறான் சொல்லுகிறான். இதா வஸஅ குபாலு ஃபீ இனாஇ அஹதிக்கும், உங்களுடைய பாத்திரத்திலே ஈ விழுந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு கொசு கோப்பையிலே விழுந்து விட்டது, தேநீர் கோப்பையிலே ஈ விழுந்து விட்டது, என்ன செய்வது? என்ன செய்வது? அமைத்துங்கள், எடுத்து வீசுங்கள். பானத்தை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை, குடியுங்கள். கடமை இல்லை, குடிக்கலாம். இப்ப இவ்வளவு சஹாபாக்களுக்கு சொன்னேன். இப்ப நாங்க விட காலத்து கேட்போம், ஏன் குடிக்கணும், ஏன் குடிக்கணும்? நஜீஸ் இல்லையா அப்படி எங்கிட்ட கேட்கிற யோசனை வாழலாமே. ஒரு அறிவோட சிந்திக்கிறத வச்சுக்கொள்வோமே. கேட்கிறாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சேர்த்து விளக்க சொல்லிட்டு போனான். ஏனென்றால் அந்த இரண்டு ஒன்றிலே கிருமிகள் நோய்கள் இருக்கிறது. அடுத்ததிலே அந்த கிருமிகளை நோயை அளிக்கும் கிருமி நாசினி இருக்கிறது. என்ன மைக்ரோஸ்கோப்பால பார்த்தாங்க, என்ன நோக்குக்காட்டியால பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ், கண்ணினி கல்லாவினுடைய நல்லடியார்களே, இது பெரும் பெரும் நாடுகள் இன்றைக்கு அலசப்படுகிறது. ஜப்பான்ல, ஆஸ்திரேலியால எதிர மருந்து இருக்கிற இறக்கைன்னு சொன்னாலோ அதன் பகுதியால் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து செய்யப்படுகிறது. நபியுடைய அன்பான வார்த்தை. எவ்வளவு மகிழ்ச்சி வாழணும் இஸ்லாத்தோட, எவ்வளவு பெருமதி அழைக்கணும் ஹபீபுடைய சுன்னத்துகளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை. சகோதரர்களே, இன்ன ஃபிஸ்ஸனத்தி லைலா, வருடத்திலே ஒரு நாள் இரவு இருக்கிறது. ஒரே ஒரு இரவு வருடத்திலே யன்ஸிலு ஃபீகல் வபா, அன்றைய இரவு நோய்கள் இறங்கும், நோய்கள் இறங்கும். அது இறங்கி அப்படி எவ்வளவு இந்த வார்த்தையை பார்த்தா உண்மையிலே அந்த வேவ்ஸ் போகக்கூடிய பயணத்தை மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. கிருமிகள் போற பயணத்தை சொன்னாங்க. யன்ஸில் யமரு, அது இறங்கி எப்படி போகும், எங்க போகும்? அது போய் திறந்த பாத்திரங்களுக்குள்ளே இறங்கும். திறந்த பாத்திரங்களுக்குள்ளே நோய்கள் இறங்கும். எனவே பாத்திரங்களை மூடி வையுங்கள், கட்ட வேண்டிய பாத்திரங்களை கட்டி வையுங்கள். தோல் பாத்திரங்கள் அந்த காலத்துல பாவிச்சாங்க. சொல்லிட்டு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அதற்கும் வழி இல்லையா? ஒரு குச்சை போட்டாலே அந்த பாத்திரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள். ஹம்பீரோடு வார்த்தை சொன்னாங்க, திரையிட்டுக் கொள்ளுங்கள் முடியுமான அளவுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு குச்சை போட்டால் கூட அந்த குச்சியிலே வந்து அந்த நோய் அப்படியே தொத்திக் கொண்டிருக்கும், பாத்திரத்திற்குள் இறங்காதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு அழகா பேசுகிறான், இவ்வளவு அழகா பேசுகிறான். இதை எடுத்தாங்க அன்றைய முஸ்லிம்கள். அதனாலதான் மதீனா மக்கள் நோயாளிகள் எல்லாம் போனாங்க. குர்துபால 50 வைத்தியசாலைகள், 50 வைத்தியசாலைகளை பார்த்தா அந்நிய நோயாளிகள் நிறைந்திருப்பார்களாம். 90-95% முஸ்லிம் நோயாளிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. சகோதரர்களே, சிக்மன் பைக் சொல்றாரு, மனநோயே இல்லாம போக மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், துருக்கியில் ஒரு 1000 கட்டில் உள்ள வைத்தியசாலைகள் இருந்துச்சு, மனநோயாளிகளுக்கு சிகிச்சை. உலகத்தின் எல்லா இடத்துக்கு நோயாளிகள் வருவாங்க.
ஆனா அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, முஸ்லிம்கள்ல ஒருத்தர் கூட அந்த கட்டில் இல்லை. சிட்டுக்குருவி இறைச்சி, புறா இறைச்சி போன்ற இறைச்சிகளால் அந்த வைத்தியம் செஞ்சாங்க. வைத்தியம் செஞ்சு நோயாளிகளுக்கு நோய்க்கு மருந்து செஞ்சாங்க. இலவச வைத்தியம். உஸ்மானிய நாட்களுடைய காலத்துல 1000 கட்டில்கள் உள்ள வைத்தியசாலை இருந்திருக்கிறது. நோயாளிகளை பார்த்தா முழு உலக நோயாளிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு சொல்றாங்க, இலங்கையில ஒரு கட்டுரை சொல்கிறது, சகோதரர்களே, மனநோயாளிகள் முதலாவது இடத்தில் இருக்கிறார் முஸ்லிம். மறுபக்கம் மனநோய்கள் முதலாவது முஸ்லிம்கள், இரண்டாவது தமிழர்கள், மூன்றாவது பௌத்தர்கள். இரவு தூங்குறா மனைவி, திடீர்னு எடுக்கிறான், கனவு கண்டன்னு சொல்றான், கணவன் கொல்ல பார்க்கிற மாதிரி கண்டான். அண்டையிலிருந்து தூக்கம் இல்லை. 4 மாதம் 6 மாதம் 10 மாதம் தூக்கம் இல்லை. எல்லா இடத்துல போட்டல் கட்டி சரி வராது. நடுவில் 8 நாள் கிடக்கும். கல்வுக்கு அல்லாத அச்சத்தை சொல்றோம். சகோதரர்களே, ஒரு மூமினுடைய கனவே வித்தியாசம். அது வேற தலை. ஒரு முஸ்லிம் சரியா இருந்து வாழும் பொழுது அவருடைய கனவுகளுடைய தரவே வித்தியாசம். கனவால பிரச்சனை வராது, அவருக்கு கனவால சந்தேகம் வராது, கனவால் குழப்பம் வராது, கனவால் அதிர்ச்சி வராது. கனவே ஒரு பக்குவமாக இருக்கும். அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனை விதமான டென்ஷன், டிப்ரெஷன் என்ன சொல்ல போனா உலகத்தில் ஆக சீப்பான சாமான் இருக்கு மக்கள். மென்டல் டிப்ரெஷன் நல்ல சீப். எந்த அளவுக்கு சீப்பா சொன்னா, சில நாடுகள்ல தற்கொலை செய்யறதுக்கு வழிகாட்டுறதுக்கு வைத்தியமார்கள் இருக்கிறாங்க. இப்படி நீங்க சாகணும், வெளி சாகிற மாதிரி கண்டிடத்தை சாகலாம். இங்க வந்து அவங்களுக்கு நிம்மதியா இப்படி சாகலாம். உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேணுமா, உங்களுக்கு கதிரை வேணுமா, உங்களுக்கு டெப்ரெஸால கொள்றதா, உங்களோட ஹார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக்குறதா, எங்கள்கிட்ட வேண்டிய மருந்து முறைகள் நீங்க வாங்க. டூரிசம் செய்யப்படுகிறது சகோதரர்களே. வந்தால் எங்களோட சலாமத்தான மரணம் உங்களுக்கு. ஹஜ் டிராவல்ஸ் மாதிரி தற்கொலைக்கு டூரிசம் நடந்து கொண்டு சிந்தனை உருவப்படுது. எல்லாத்தையும் நம்ம சொல்லுக்குவாங்க. நான் சொன்னேன், முஸ்லிம்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லலாம், அதுக்கு தஸ்பீஹாத்தே ஃபாத்திமா, திக்ரே ஃபாத்திமா, திக்ரே ஃபாத்திமா. ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, மகளே இரவு தூங்கும் பொழுது இந்த திக்ருகளோட தூங்கும்போ சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 34 தடவை காலை தூங்கும் பொழுது புதிய ரசத்தோடு இருந்தது. நோம்பு நோயை சுற்றறிக்கிறது. அதே மாதிரி பாவத்தை என்ன பிரச்சனைகளுக்கு ஒரு டெங்கு நெருப்புக்கு பயன்படுறவா பாவத்தை பயப்படுறோமா? பாவம் வந்துட்டு போகுது. சிலவன் ஓப்பனா சொல்றான், நரகத்துக்கு வாழ்க்கை, நரகத்துக்கு வாழ்க்கை. அருமையான சகோதரர்களே, பாவம் என்ன செய்யும்? பாவம் ரூஹை பழுதாக்கும், ரூஹை அசுத்தமாக்கும். ரூஹ கழுவுற மாதத்தான் இந்த மாதம். ரூஹை சுத்தமாக்கணும், உடம்பை சுத்தமா வச்சுக்கொள்ள எல்லாருக்கும் வேணும். உடம்பின் ஆரோக்கியத்துக்கு நோக்கு பிடிக்க எல்லோரும் பிடிப்பார்கள். ஆனால் ஆத்மீக சுத்திகரிப்பு இந்த மாதத்தில் நடந்தே ஆகணும். ரூஹ சுத்தமாக்க வேண்டும் சகோதரர்களே. ரூஹ நகீசா போகுது, ரூஹ அசுத்தமா போகுது. பாவம் செய்ய செய்ய ரூஹ நாட்டம் எடுக்குது. சில மனிதர்களுடைய ரூஹை மலக்குள் மௌத் கைப்பற்றும் பொழுது, அன்பார்ந்த வாலிபர்களே, பாவத்தை யாருக்கும் செய்யாம செய்யலாம். ஆனால் பாவத்துடைய பாதிப்பு, பாவத்துடைய வைரஸ், பாவத்துடைய ஜேம்ஸ் உயிரோடு கொடுக்குது. அது உயிரை தாக்கும். அருமையானவர்களே, அந்த உயிரை மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அய்யுஹல் நஃப்ஸல் ஹபீதா, நாற்றம் எடுக்கும் ரூஹை நீ வெளியவா, அசுத்தமான ரூஹை நீ வெளியவா, அசுத்தமான ரூஹை நீ வெளியவா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சில மனிதருடைய ரூஹுகள் வெளியாகும் பொழுது செத்த பிணத்தை விட நாற்றம் எடுக்கும். கல்விக்கோங்கோ 27 வரலாற்று நீக்கமான இந்த செகண்ட்களுக்குரியது. முந்தைய தினம் சகோதர உறவினர்கள் ஒருத்தர் இஃப்தாருக்கு போனார், இஃப்தார் செஞ்சாரு, இரவு வீட்டுக்கு வந்தார். 11:10 பேரப்புள்ளியோட புத்தகத்தையோ கொப்பியோ கொடுக்க போனார். ஸ்கூலுக்கு போறாச்சும் கொடுத்து அனுப்புறதுக்கு சகோதரர் கொடுத்துட்டு திரும்பி பைக்ல வரும் பொழுது 1 கிலோமீட்டர் இல்ல, பைக்ல வச்சே மூத்து, பைக்ல வச்சே மூத்து. இஃப்தார் செஞ்சிட்டு வீட்டுக்கு தராவிக்கு வந்தவர் நோயாளியை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய நோய்க்கு மருந்து செஞ்சுக்கோங்க, நோக்கு பிடிக்கிற கவனம்
உடம்ப பார்த்துக்கோங்க, உச்ச கவனம் சொல்லிட்டு அதே பைக்கு திரும்பி ஊருக்கு போறார். போக கிடைக்கல, இடையிலே மனைவி நினைச்சிருப்பாரா என்னுடைய கணவனை கடைசி இஃப்தாருக்கு, கணவன் நினைச்சிருப்பாரா, அந்த நிர்வாக தலைவர் நினைச்சிருப்பாரா நான் இந்த பள்ளியில தொழுகிற கடைசி தராவில் என்று நோயாளிக்கு ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி போறாரு. சகோதரிகளே, வீட்டுக்கு போக சேர கிடைக்கிறது இல்லை. வேண்டிய லோகோ வெளியடிச்சுக் கொள்ளலாம். ரூப சுத்தமாக்கி கொடுக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். மலக்குமார்கள் அடித்து வெளியாக்குவார்கள். தௌபா சர்வீஸ் சேஃப்டி ரெண்டு விதமாக கிடைக்குது. தக்வாவும் கிடைக்குது, தௌபாவும் கிடைக்குது. தௌபா இல்லாமல் மாதத்தை விட்டு வெளியேறக்கூடாது. சகோதரர்களே, ரூகை பழுதாக்கும் பாவம், ரூகை தூய்மையாக்கும் நன்மை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கிறோம். நோன்பு பிடிக்கிறோம், தொழுகிறோம், ரூஹ் மனக்கட்டிருந்தது. இந்த ரூஹுக்கு பட்டம் கிடைக்கும், தய்யிபான பட்டம். என்ன ப்ரொஃபஷன், என்ன பட்ட பதவி இருந்தாலும் மௌலவிக்கு கூப்பிட போறோம் இல்ல, ஹாஃபிக்கு கூப்பிட போறோம் இல்ல, டாக்டருக்கு கூப்பிட போறோம் இல்ல, இன்ஜினியருக்கு ரூஹ கூப்பிட போறோம் இல்ல. ரூஹை அழைப்பார்கள் மலக்குல் மௌத், யா அய்யுஹன் நஃப்ஸு தய்யிபா, மனம் வீசும் ரூஹே அல்லது நாற்றம் எடுக்கும் ரூஹே. நோன்பு நாங்க ரூஹ் கத்தர் பூசுறோம், மனம் பூசுறோம். ரூஹ் வெளியாகும் பொழுது சகோதரர்களே, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, மனம் வீசும் ரூஹே நீ வெளியே வா. அந்த ரூஹ் பிரபல்யமாயிருக்கும் வானத்துல. சிலவங்க துனியால பிரபல்யமாயிருப்பாங்க. கம்மின் மஷ்ஹூரின் ஃபிஸ் ஸமா மஜ்ஹூரன் ஃபில் அர்த் வ கம்மின் மஷ்ஹூரின் ஃபில் அர்த் மஜ்ஹூரன் ஃபிஸ் ஸமா. அரபி வசனம் வந்து சொல்லுகிறது, எத்தனையோ பேர் பிரபல்யமாயிருப்பாங்க பூமியில, வானத்துல அவங்கள பேர் அறிவன்றதே இல்லை, அவங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை. ஒரு மூமின் மௌத்தாகி போகும் பொழுது வானத்தின் கதவுகள் திறந்து இவர் வருகிறார், இவர் வருகிறார், இவர் வருகிறார், இவர் வருகிறார் என்று வரவேற்க தயாராகிடுவாங்க. சில பேர் வர பத்தி யாருக்கும் தெரியாமல் இருக்கும். சென்ற வருடம் கபிலஸ்தமையில ஆகிய வேலை செஞ்சு கொடுத்த சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்தவர் 30 வருடங்கள் இஸ்லாத்துக்கு வந்து மாதத்தில் இந்த நோம்பை விட்டு இல்லை, அன்று நோம்போட தான் இருந்திருக்கிறார். வறுமை கோட்டில, கஷ்டத்துல, சகரம் தண்ணி, இஃப்தாரம் தண்ணி, சகரம் கஞ்சி, இஃப்தாரம் கஞ்சி, யாரும் அவரை பார்க்கறதுக்கு இல்லை. நேற்று கடுமஸ்து பயாந்த கூட கேட்டு பார்த்தேன், இப்படி ஒருத்தர் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பூமியில யாருக்கும் தெரியாது. சகோதரர்கள், பேர் புகழ் இல்லாம எங்களுக்கு சந்தர்ப்பம் தூக்கி விட்டு மாறிக்கும் ஒன்றுமில்லை. அல்லாஹ் என்ற நோன்பை எப்படி கபூலாக்குறது, குர்ஆன் திலாவத் அல்லாஹ் எப்படி கபூலாக்குறது. அருமையான சகோதரர்களே, எங்களுடைய இஹ்லாஸ் முக்கியம். இதை நோன்பு படித்து தருகிறேன். ரகசியமா நோன்பு நோக்கி கொண்டு சாப்பிடலாம், சாப்பிடாம இருக்கிறோம் எனக்கு அல்லாஹ்வுக்காகவே. ஒவ்வொரு அமல்லையும் இஹ்லாஸ். பள்ளி கட்டலாம், நிர்வாகம் செய்யலாம், குர்ஆன் ஓதி தொழுவிக்கலாம், பயான் பண்ணலாம், குர்ஆன் சகோதரர்கள் தஃசீர் விளக்கம் நடத்தலாம். எத்தனை செய்தாலும் படைச்ச ரப்புடைய திருப்தியை மட்டும் கொள்ளுவோம். இல்லைன்னா பேசுறதை விட பேசாமிக்கிறது நல்லம், ஓதுறதை விட ஓதாமிக்கிறது நல்லம், சதகா செய்யறதை விட சதகா செய்யாமல் இருக்கிறது நல்லம். இஹ்லாஸ் மட்டும்தான் ஷைத்தானுக்கு பிரச்சனை, வேற ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வேற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு வாழக்கூடிய எத்தனையோ பேரை சாதாரணமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கடைசி நேரம் எப்படியானது என்று பாருங்க. அந்த இடத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது வருத்தப்படுகிறது. கடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டாடுறாங்க, உடனே பார்த்தா சுப்ஹானல்லாஹ் நோய் வருத்தம் கூட. டாக்டர் சொல்றாரு காசு பணம் அந்த கண்டிக்கு கொண்டு போவோம், ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போகும் பொழுது முஸ்லிம் சகோதரத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறவர் கூட இருந்தாரு. அவர் சொன்னதுனால இதை சொல்றேன். அல்லாஹ் 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 சொல்லிக் கொண்டே போகிறார். மையாவை அந்த மாயாவை அந்த இடம் வருகிறது. அந்த இடத்தில் தாண்டி போகும் பொழுது இவர் வருத்தம் கூடி அல்லாஹ் 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 அந்த வார்த்தை அப்படியே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு. அவர் உடம்படி ரூஹ் வெளியாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு இப்படி பாக்கியம். யார் சொன்ன பிரபஞ்சம் இல்லாட்டி பரவாயில்லை, வானத்தில் பேசப்படக்கூடிய ரூஹாக நான் ஆகும். சொர்க்கத்துக்கு கப்பனை அல்லாஹ் என்ற ஒவ்வொருத்தர ரூஹுக்கு நசீபாக்குவாங்க. ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க, ஒரு மூமின் ரூஹ் எடுத்து பக்தரோட வழக்கமாக வருவாங்க. ரூஹ் எடுத்து கஃபன் செய்வாங்க. உடம்புல ரூஹ ஊதப்பட கஃபனோட வரல, வெறுமனே உடம்பு வந்த மாதிரி ரூஹ் வெறுமனே வந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் உயிரை இழுக்கும் நேரத்தில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 கஃபன் வரப்போகுது. நோன்பு எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கஃபனை வாங்கி தந்த மாதம், எங்களை ரூஹுக்கு சொர்க்கத்துக்கு கஃபனை வாங்கி தர வந்த மாதம். அல்லாஹ் எங்கள் ரூஹ் அப்படியே ஆக்கி வைப்பான். எவ்வளவு கல்விப்பட்டீங்க கவலைக்கு பசியில் இருந்தால் நோய் இல்லாம போகும், சந்தேகம் இல்லாம.
கண்ணு நோம்பு பிடிச்சா, காது நோம்பு பிடிச்சா, நாவு நோம்பு பிடிச்சா ரூஹு சுத்தமா. போகம்பர ஜெயில் ப்ரோக்ராம் வந்து போனோம், பெருநாள் ப்ரோக்ராம், சரியான கவலையான பெருநாள். இப்ப இதை மாத்திட்டாங்க, வருஷக்கணக்கு சிறைக்குள்ளே இருக்கிறோம். வருத்தமா இருக்கும் அவங்களை பார்க்கணும். பெருநாள் கண்ணீரோடு இருந்துச்சு, கண்ணீர். பெருநாள் தொழுக மாறில, ஜனாசா தொழுக மாறில, அவ்வளவு ஒரு கவலையான கைசேதமான ஒரு விதமான பதட்டமான நிலைமை. சுப்ஹானல்லாஹ். பெருநாள் யாருக்கு சகோதரர்களே? அந்த கொண்டு வைத்திருந்தோம், அவங்க அனுமதிச்சால உணவு பாசம் 150 160 உணவு பாசம். சரி, நான் உணவை பெருநாள் தொழில் அப்படியே குடித்து கொண்டு போறோம். குடித்து கொண்டு போகும்போதே பார்த்தா முஸ்லீம்கள் 19 பேர் மிச்சம். பெருநாள் தொலை வந்தவங்க 19 பேர் மிச்சம். அப்ப நாம சொன்னோம், இப்படித்தான் நாங்க பார்சல் பண்ணி குறைச்சி கொண்டுட்டோம், ஜெயிலுக்கு அனுமதி இருக்கணுமே, ஒரு பார்சல் கொண்டு போயிட சொன்னோம். சொன்னா குறைச்சி கொண்டுட்டோம், 19 பேர் 15 பேர் அதை மிஞ்சிக்கிறாம என்ன செய்யறது, என்ன செய்யறது? என்ன சாப்பாடு இல்லை பாவம் என்று சொன்னார். பேசும் நேரத்துல அவர் சொன்னார், இல்ல இல்ல, இந்த 160 பேர் தான் நோக்கு பிடிச்சவங்க. உங்களோட மார்க்கத்தை நோக்கு பிடிச்சவங்களுக்கு தானே பெருநாள். அது சொல்றாரு, உங்களோட மார்க்கத்துல நோக்கு பிடிச்சவங்களுக்கு தானே பெருநாள். நோம்பு பிடிச்ச லிஸ்ட் தந்தோம், அவங்களுக்கு பெருநாளுக்குரிய ஏற்பாடு செஞ்சு. அன்னையனே சொல்றான், நோம்புக்கு தான் பெருநாள். சகோதரர்களே, அதுல ஒரு சகோதரர் சொல்றாரு, நான் அவரை கவலையோட விசாரிச்ச நேரத்துல 60 55 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு என்னன்னா, என் வாழ்க்கையில சந்தோஷமான நோம்பு தான். உள்ளுக்கிறவர் எப்படி சொல்றாரு, வெளியில அப்படி சொல்றாரு. என் நோம்பு திருப்தியான ஒரு நோம்பு. நாங்க அவருக்கு ஆலோசனை அவங்கள தேசாக்கியவான் அவசரமா வெளியாகிடுவீங்க அப்படி சொல்றது பேச. அவர் சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியா ஒரு நோம்பு பிடிச்சிருக்காரு. எனக்கு யோசனையா இருந்துச்சு, உண்மை பேசுறாரா? நாரு என் வாழ்க்கையில இந்த கண் நோம்பு பிடிச்சி இந்த நோம்பு, இந்த காது நோம்பு பிடிச்சி இந்த நோம்பு தான், இந்த நாவு நோம்பு பிடிச்சி இந்த நோம்பு தான். கண் நோம்பு பிடிக்கிறதா ரூஹு சுத்தமாகும், காது நோம்பு பிடிக்கிறதா ரூஹு சுத்தமாகும். நாவு புறம் தீபத், கண் ஹராத் ஒட்டிக்கிறா, காது ஹராத் ஒட்டிக்கிறா, ரூஹு சுத்தமாகும். இல்லாட்டி நோம்பு பிடிச்சி பிடிச்சி ரூஹு படுதா, பாவங்கள் ரூஹப்படுதாகும். பசி சாப்பாடு ஏன்னா உடம்பப்படுதாக்கிறது. அதனால சகோதரர்களே, ரெண்டையும் சேர்த்து தான் சந்திச்சு நல்லா லேசாக பண்ண பாவத்தின் செய்தி ரூபப்படுதாக்கும், குடும்பத்தை படுதாக்கும், பரம்பரையப்படுதாக்கும். 7 பரம்பரைக்கு பின்னால தாவும் பாவம் நான் நினைச்சு கொண்டிருப்போம். டிலீட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்ட் போட்டுதான் செஞ்சேன், யாருக்கும் தெரியாது, எந்த பிரச்சனையும் இல்லை. சகோதரர்களே, ஒரு கண்ணாடி அறைக்குள்ள வைஃபைய வச்சா எப்படி பக்கத்து ரூமுக்கு வேவ்ஸ், அங்கல வேவ்ஸ் தெரிக்கிறதோ, இதே மாதிரிதான் யாருக்கும் தெரியாமல் பாவம் செஞ்சாலும் பாவம் எங்களுடைய நிம்மதியை பறிக்கும், எங்கள் சாப்பாட்டை இழக்கும், ரிஸ்குடைய வழக்கத்தை குறைக்கும், ஆயுளை பதம் பார்க்கும், உடம்பின் ஆரோக்கியத்தை கிடைக்கும், குழந்தைகளை தாக்கும், பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்காலத்தை நாசமாக்கும், நிம்மதிய உரிமைய நாட்டின வீட்டில் இருந்து பறிச்சிருக்கும். சமூகத்தில் பாவத்தை நாங்கள் லேசா நினைக்கக்கூடாது. செஞ்சதுக்கு அப்படிலாமே பாவத்தினுடைய பயங்கரத்தை நினைச்சால்தான் அதுக்குரிய தொகை நடக்குமா? பாவம் அடிக்க வந்தது, பாவம் அல்லாத கோபத்தை ஏற்படுத்தும். فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ஒட்டகத்தை அறுக்க வேண்டாம்னு சொல்ல அறுத்தார்கள். 3 நாள் தான் சந்தர்ப்பம், அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான். குரங்கிலிருந்து மனிதன் வரல, மனிதன் மனிதனாக வாழாவிட்டால் மனிதனுடைய ஹோமங்களை அல்லாஹ் மாற்றி குரங்காக மாற்றினான். அல்லாஹ்வுடைய கட்டளை பாழ்படுத்தப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளவு வரும். இந்த உம்மத்தை அல்லாஹ் உருமாற்றுறது இல்லை. இல்ல எத்தனை உருவங்கள் மாறி இருக்கும். கபருக்குள்ள சந்தூக்குள்ள வைக்கும் பொழுது மனிதர்களை வைக்கிறதுக்கு பதிலாக மிருகங்கள் வைக்கப்பட்டிருக்கும். சில பாவங்கள் மனிதனை பன்றியாக, சில பாவங்கள் மனிதனை குரங்காக, சில பாவங்கள் மனிதனை கழுதையாக, சில பாவங்கள் மனிதனை நாயாக மறுமையில் மாற்றிவிடும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையை அவர் செய்த பாவம் மறுமையிலே முள்ளம் பன்றியாக மாற்றும்.
பாவத்தை நினைச்சு சொந்த உருவம் கூட இல்லாம அமைக்கிறது. மீன்பிடி கிராமவாசிகள் சனிக்கிழமை மீன்பிடிக்க வேண்டாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே மீன்பிடிக்க சென்றார்கள். அருமையான சகோதரர்களே, மீனை பிடித்துக் கொண்டு செல்ல செல்ல அல்லாஹ் விட்டுக் கொடுத்தான். ஒரு கூட்டம் சொன்னதை வேணாம் வேணாம், மறு கூட்டம் பிடித்துக் கொண்டே இருந்ததை. சுப்ஹானல்லாஹ், சனிக்கிழமை வியாபாரம் செய்யறாம மீனை பிடிக்கிறாம ஹராம் சொல்லுது, என்ன பிடி என்ன பிடி என்ன பிடின்னு சொல்ற மாதிரி மீன்கள் வந்து தண்ணீர் மேல தலையை போடு. சனி அல்லாத நாள்ல வேற அப்படி வராது. சனிக்கிழமை வந்தா மீன் என்ன பிடின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க சொல்லிக் கொண்டிருந்தாங்க, அவங்க பிடிச்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் ஆனந்த தினம், அவ்வளவுதான். பெரிய விஷயம் இல்ல, சாதாரணமான விஷயமா நாம நினைப்போம். அருமையான சகோதரர்களே, கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப சில நாட்கள் பார்த்தா சத்தம் இல்லாம ஒரு மதில் ஒன்று இருந்திருந்தான். தஃசீர் முனீர் கருத்துப்படி ஒரு மதில் ஒன்று, இந்த பக்கம் மீன் பிடிக்காதவங்க, அந்த பக்கம் மீன் பிடிக்கிறவங்க உறவுகள் இருப்பாங்க. நானா சனிக்கிழமை மீன் பிடிக்கிறவர், தம்பி பிடிக்காதவர், இப்படி மாறி மாறி இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், சத்தம் இல்லாம இருக்க மதில் ஒரு கதவு இருந்துச்சு. இந்த கதவின் ஊடாக போய் பார்க்கிறாங்க. கிராமமே ஓஞ்சி போயிருக்கிறது, சத்தம் இல்லை, வீடுகள் மூடப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டை உடைத்து கதவை திறந்து பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுதுதான் புரிஞ்சு கொண்டாங்க, தம்பி தூக்கிக் கொண்டிருந்த கட்டியில குரங்கு தூக்கிக் கொண்டிருந்த, சகோதரன் உறங்கிக் கொண்டிருந்த கட்டியில பன்றி உறங்கிக் கொண்டிருந்தது. சொன்னா அவங்கள்ட்ட சொன்னம் தானே, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றி செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. கண்ணீர் வடிக்கிறான் குரங்குகள், பன்றிகள் கண்ணீர் வடிக்கிறான். சொந்த சகோதரன் பன்றியாக, வயோதிபர்கள் குரங்குகளாக, வாலிபர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டதாக ரிவாயத்தில் வருகிறது. குர்ஆன் ரெண்டை உண்டா சொல்லுது, அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றணும். பாவம் படுதாக, பாவம் லேசானதல்ல சகோதரர்களே, செய்த அநியாயம் லேசானதல்ல. பாவத்தை பயந்து பாவத்துடன் அடிய பயந்து இல்லை. இந்த பையன் நூறடிக்கு ஏன் போகல, இந்த பையன் நூறடி ஃபெயில், நூறடி இந்த பையன் நூறடிக்கு ஏன் போகல, அடிய பயந்தா அல்ல அடிக்கு பயந்து. வேற மாதிரி பதில் சொல்லே, அடிக்கு பயந்து போகல. அபாயாவை பத்த வைப்பான், காரை பத்த வைப்பான், விரட்டி அடிப்பான். அந்த முஸ்லிம் பொடி மாதிரி தயாராக வந்தா அடிக்கிறது. திகன பத்திச்சு 800 கோடி. அதுல வேற உங்களுக்கு நூறடியா, நூறடியில என்ன நடக்குது? இதெல்லாம் சொல்லுவாங்க, சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் நீங்கதான், நஜீசுக்குள்ள போய்த்த சந்தோஷம். பயம் குடும்பம் சகோதரர்களே, 2 நாளைக்கு 4 கோடிக்கு சாராய வியாபாரம் நடக்கிறான். தண்ணீர கிடக்கும், ஸ்பீட் போர்ட்ல மனைவியை டிரைவரோட இருக்கலாம், கான்ஃபிடன்ஸ் செய்ய மாட்டான். ரோசம் கெட்ட வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை. பாவம் துடிக்கணும், வேதனை வரணும், நடக்க நெருப்பு தெரிவரும். அந்த மனையை அல்லாஹ் பாகிஸ்தானில் உள்ள பாலாக்கோட்டை பிளந்து விட்டது போன்று பிளந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் பூமிக்குள்ளே போய் விடுவோமே, நாங்க தொழுகிறோம், அமல் செய்வோம், பாவிகளோடு சேர்ந்திருக்கிறோம். செத்த பிராணி நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குமா? புழு வலித்துக் கொண்டிருக்கிறது, அங்கே போய் உட்கார்வோமா? பாவம் என்றால் ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். பாவம் என்றால் அல்லாஹ்வுடைய நரகம் பின்னால் தெரிய வேண்டும். பாவம் என்றால் உடல் நடுங்க வேண்டும். எங்க போய் இந்த பாவம் தெரிக்குமோ தெரியாது, இந்த அச்சம் வரும். போன வருஷம் போனேன், ஏன் மார்ச் இந்த பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் போகல, ஏன் இப்ப வார வருஷம் போறா இல்லையா? வார வருஷம் என்ன செய்யறது சொல்லுங்களேன். 11 போற என்ன செய்யற? அதான் பதில். மார்ச்ல திகழில் அடிபட்ட மாதிரி அடிபடல, அடிபட்டா போறல. மார்ச்ல அடிபடல, இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் சந்திக்கும் வரும். அடிய சேர்ந்து பாவத்துள்ளதில்லை. சில அடி பட்டமே தான் குடும்பம். அடி பட்டமேனா 87 பட்ட அடியில 2-3 டயர் பத்திச்சு சுபகுக்கு சும்மா மாதிரியா
அதுதான் அடி. சகோதரர்களே, பாவத்துடைய பிரதிபலிப்பு. ஸ்கந்தரியா எகிப்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை கிடைச்சு. பிள்ளை கிடைச்சா பிள்ளைல 2 கண்ணுல பார்வை இல்லை, கண்ணையில் பார்வை இல்லை. 2வது பிள்ளை கிடைச்சு. 2வது பிள்ளைக்கு பார்வை இல்லை. இப்ப உங்களோட டைம் சரியே நான் நினைக்கிறேன். அவசரத்தை போவேன் கொஞ்சம் டைம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க, கொஞ்சம் வேலை இருக்கும். அப்ப பாருங்க என்ன, 2வது பிள்ளை 3வது 2வது பிள்ளை கண்ணை பார்வை இல்லை, 3வது பிள்ளையோட பார்வை, அந்த 2 பார்வை. இப்ப 3 பிள்ளைக்கு பிள்ளை கிடைச்சிச்சு, ஒன்றைக்கு பின் ஒன்றாக பார்வை இல்லை. இப்ப மாப்பிள்ளை யோசிக்கிறார். இப்ப பொதுவாகவே நான் என்ன, பொதுவா தண்ணி பிரச்சனையில ஒத்தர படிக்கிறேன். என்ன சொல்லணுமாவ, அரசியல்வாதிகளை, பொதுமக்கள், ராணுவத்தை, இதெல்லாம் ஒரு வசனம் பாருங்க. அந்த சபாவாசிகளுக்கு பூமி பயிர் நிலம் இதே 10 லட்சத்துக்கு பின்னால ஒவ்வொருத்தர் கருத்து சொல்றது. அதனால இது, இதனால அது அப்படி. உண்மையான காரணம், ஒரு பிரச்சனை உண்மையான காரணத்தை பிடிக்கிறது ஆகத்தில். இப்ப இவர் பார்த்தாரு, இப்ப தன் வீட்டுல பொதுவா நல்லது என்னமான செஞ்சாங்கிற புள்ள இது மாமூட்டுக்குள்ள, இந்த மாதிரி தவறு செஞ்சா யாருக்குள்ள உமா மட்டும் பெண்கள் கேட்கொள்ளிக்கிறாங்க. இன்னைக்குதான் மாட்டிகளை பார்க்கணும். நல்லது செஞ்சா மாமூட்டுக்குள்ள, தவறு செஞ்சா உமா மட்டும். சகோதரர்களை இவர் பார்த்தாரு, இப்ப எங்க குடும்பத்தில் இப்படி நோய்க்கும் இல்லை. இந்த டிஎன்ஏ ப்ராப்ளம் வந்து மனைவியில சைடு தான் வந்திருக்கும். அப்பாவி மனைவிக்கு 3 தலாக். நீங்க போங்க, உங்களால எப்படி இருந்துச்சு சரியா? மருந்தையிலேயே நோய். ஒரு சகோதர மனைவிக்கு காது கேட்கல, இவர் எத்தனையோ வைத்தியர்கிட்ட பேசி வைத்தியம் செஞ்சாச்சு, ஒரு வைத்தியமும் சரி வரவில்லை. காது கேட்காம தான். கடைசி ஒரு வைத்தியத்தை ஹக்கீம் மட்டும் போனாரு, போய் சொன்னாரு, எங்க வீட்டாளர்களுக்கு காது கேட்குது இல்ல, ஏதாவது மறந்து செய்வோம், பார்த்து செய்வோம். அப்ப இவர் சொன்னாரு, சார் நான் வைத்தியம் செய்வேன், உங்களோட மனைவிக்கு எத்தனை அடியிலிருந்து காது கேட்கலன்னு பார்த்துக்கணும், செக் பண்ணி வருவான், எவ்வளவு தூரத்திலிருந்து காது கேட்கும், அதுக்கேற்ற மருந்து செய்யும், எத்தனை அடி. இப்ப இவர் 12 அடியிலிருந்து கேட்கிறார். மனைவி அங்கீகாரம். என்னம்மா கறி கேட்கி சோரோட என்ன கறி சமைச்சு? பதில் இல்லை. 10 அடி வந்தாரு. 10 அடி வந்து கேட்டாரு, என்னம்மா கறி சமைச்சுக்கிறாரு? பதில் இல்லை. மறு இன்னமும் சத்தத்தை கூட்டி கேட்கிறார், என்னம்மா கறி கேட்கி? 8 அடியிலிருந்து கேட்கிறார். 6 அடிக்கு வந்தார், சத்தம் கூடுது, பதில் இல்லை. 4 அடிக்கு வந்தார், என்ன கறி சொல்ல. 2 அடியில போய் கேட்டாரு, எத்தனை தடவை உன்னை கேட்டேன், கொஞ்சம் கறி என்னன்னு சொல்லம்மா. அவர் திரும்பி சொன்னா, நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லிட்டேன். யாருக்கு மருந்து? யாருக்கு மருந்து? நான் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா? யாருக்கு மருந்து? சரி, சரிதானே? கேட்டுச்சா? தானே மருந்து மனைவி. அதான் சொல்லிட்டீங்க, எல்லாம் மாட்டி கொடுத்தீங்க. நோயா இருக்கு மாப்பிள்ளை. இவர் நேரத்தோட பதில் சொன்னாச்சு. 10 அடியிலே சொன்னாச்சு, 12 அடியிலே கறி கோழி ஆக்குகிறேன், சோறு சமைச்சு வச்சுக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை கேட்ட 2 அடியில. இவனோட வைத்தியம் செஞ்ச யாருக்கு? மனைவிக்கு. காது வைத்துள்ள யாருக்கு? மாப்பிள்ளை. இது மாதிரி அப்பாவி பெண்களுடைய தலாக் நடக்கு. அநியாயம் எங்கட கையில, பாவம் தவறு எங்கட கையில. சில வேளை நாட்டில் நடக்கிற பிரச்சனை இப்படி தவறு என்னது? பதுவா அவனுக்கு. அருமையான சகோதரர்களே, இதே மாதிரிதான் இவர் என்ன செஞ்சாரு, தலாக் சொல்லிட்டு அடுத்த நிக்காக செஞ்சு 4வது புள்ளி இவருக்கு கிடைக்குது. முந்தைய 3 பிள்ளைக்கு கண் இறைச்சி பார்வையில, 4வது புள்ள கிடைச்சிச்சு, முகத்துல கண்ணே இல்ல, கண்ணிக்கிறதுக்கு சலதான் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா நாடின மூமின்களுக்கு சோதிப்பான், உறுப்புகளை பிரியாக்கலாம்.
நான் சொல்ற ஒரு படிப்படியான நிகழ்வு சகோதரர்களே. இப்ப இந்த அடி அப்பாவி அப்ப நான் சொன்னேன். ஆனா நான் பிள்ளை கண்ணே இல்லாம பிறந்துச்சு. இப்பதான் இவர் சுயமா வாசிக்கிறார். நான் யாரு, என்ன நடந்துச்சு, செல்ஃப் ரீடிங். இப்போ எங்களை பத்தும் எங்கள்கிட்ட சொர்க்கத்திலே துறப்பா வச்சுக்கொண்டு நாங்க கத்தருக்கு சத்வா சொல்லி சொல்லி தெரியல. எங்களுடைய வாழ்க்கை எங்க எந்த நரகம் நீங்குமோ அல்லாஹ் ஆலம். சகோதரர்களே, வாசிச்சு 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 போனா 25-30 வருஷத்துக்கு முன்னால போகுது. அன்பான வாலிபர்களே, வாலிப வயதில் செய்யக்கூடிய செயல் 50வது வயதில தாக்கும், 60வது வயதில பிடிக்கும். பாப்பாக்கு இன்றைக்கு ஒரு அநியாயம் செய்றீங்க, எங்களுடைய பேரனுக்கு செய்வான் அநியாயம். ஒரு மாமி மருமகனுக்கு செய்த அநியாயம் ஞாபகம் வையுங்கள். அநியாயமா எத்தனையோ பெண்மணிகளை காவிக்கோங்க நிப்பாற்றுறோம், மதியை செலக்ட் பண்றான். தம்பியை உன்னை பிரிக்கல் அடிப்பாரு, பிரிக்கல் அடிப்பாரு. உறவு பறக்கிறது. சகோதரர்களே, பிரிச்சு காட்டு சொல்றான், போய் வாழ்ந்து காட்டு. என்னோட வாயடிச்சா இப்படித்தான் சந்தோஷப்படலாம். சொந்த மகள் இருக்கிறது மறக்கவான, சொந்த பேர் இருக்கிறது மறக்கவான. ஒரு பெண்ணுடைய கண்ணீரை, ஒரு அநியாயத்தை யாருக்கு செஞ்சாலும் அது திரும்பி வராம மௌத்து வராது சகோதரர்களே. இவர் என்ன செஞ்சாரு? 25-30 வருடங்களுக்கு பின்னால நைல் நதிக்கு மீன் பிடிக்க போவார். நைல் நதியில மீன் பிடிக்க போனா பக்கத்துல அதாவது வலைகளை வீசுவாரு. நதிக்கு அந்த கடலோரத்தில் ஆற்றோரத்துல சில அணில் மாதிரி ஒரு படை போட்டு இருக்கு, ஒரு ஊர்வனம் உண்டு. அது என்ன செய்யும்? அது அந்த பக்கமா விளையாடி கொண்டிருக்க இவர் என்ன செய்வாங்க? ஈக்கிற தூண்டில்ல ஒரு தூண்டில் அந்த அணிலுக்கு போடுவார். போட்டு பிடிச்சிருக்குவார், மேட்டு போட்டு அதுல கழுத்தை இறுக்கி கட்டுவார். இறுக்கி அவருடைய அந்த அணில 2 கண்ணை கலட்டுவார். இப்படி இவரோட பொழுதுபோக்கு கலட்டிட்டு விட்டோன்னே அந்த அணில் பதிலை தடமாறிக்கொண்டு அங்கு இங்கும் இருந்து செத்து போய் 25 வருஷத்துக்கு முன்னால அப்பாவி ஒரு படைப்புடைய கண்ணை கலட்டினாய், இதோ உனது 4 பிள்ளைகளின் கண்ணையும் நான் கலட்டி விட்டேன். அல்லாஹ் சொல்றான், அநியாயம் பேசும், அநியாயம் ராக்கெட் மாதிரி சுத்தி சுத்தி வந்து தாக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிற மன்னிப்பும் பாவத்துக்கு. பாவம் தான் முதலாவது அநியாயம். பாவத்துக்கு தான் அல்லாஹ் முதலாவது அநியாயம் பேர் சொல்றான் குர்ஆனில். அல்லாஹ்வுக்கு செய்த அநியாயம். அதனால அருமையானவர்களே, மனைவிய குடும்பத்தை, கணவன் குடும்பத்தை, வீட்டில் உள்ள நிம்மதிய, சொர்க்கமாக இருந்த வீட்டை பாராட்டி ஒரு காரணமாக தற்கொலை கேள்விப்பட்டோம். காபிரான நடிகைகள், அதுக்கு தாண்டி கேள்விப்பட்டோம் காபிரான பெண்மணிகள். பாவத்தின் தாக்கம் முஸ்லிம்களுடைய குடும்பங்களை எவ்வளவு சீரழிக்கிறது. இருக்க வேண்டிய வீடுகளில் எல்லாம் சினிமாக்களும் நாடகம் இசை கச்சேரிகள் நடக்கிறது. சகோதரர்களே, இசைக்குள்ளே ஆபத்து இருக்கிறது. கிளியோ மத இந்த வார்த்தை பெட்ரோம் சவுண்டாக சேர்க்கப்பட்ட இசைகள் வெளியாகி உமாவுக்குள்ளே வாப்பாவுக்குள்ளே தாய் ரத்தத்தை சுழற்சி பாரு. இப்படியான இசைகள் அருமையானவர்களே, ஐரோப்பால 14 வயதுக்குள்ள பாட்டு கேட்குது. தாக்கம் என்ன, முடிவென்னா சொந்த தாயை ஊட்டிக் கொண்டது. தாய் ரத்தத்தை வாயில் வச்சு பார்க்குது. டாக்டர்ஸ்மார் எடுத்து பார்க்கலாம், மூளையில் உள்ள செல்கள் என்ன பதிவு, கடைசா என்ன ரெக்கார்ட். சுபஹானல்லாஹ், கடைசா பதிஞ்சுக்குது. கீழியோ மதன்ற வார்த்தை, தாயை கொள்ளு எங்கிருந்து வச்சு கடைசா பார்த்த கேட்ட இசையை கேட்டா இந்த ராக் பாப் மியூசிக் இல்ல பேக்ரவுண்ட் சவுண்ட்ல சேர்த்துட்டான். இப்படியான ஆபத்தான வார்த்தை, அதுல தாக்கம் கொலையாக இருக்கும். குர்ஆன் சொல்லுது, உம்மாவை பார்த்து சீனு சொல்லாதே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாட்டையும் ஆடலையும் சினிமாவையும் கொடுத்து வளர்ப்பீர்களானால் சில வேளை சொந்த வாப்பட ஜனாசா வச்சுக் கொண்டு மகன் வருவான் சாராய போட்டுள்ள வந்தான் சொன்னார். என்ன தெரியுமா? பாப்பட பேர் இந்த சொத்தை எங்க பேர் எழுதலண்டா பாப்பட மையத்தை தூக்குட மாட்டேச்சு. அருமையானவர்களே, குர்ஆன் நன்மை உள்ளத்தை பொறுப்ப செய்யும், பெற்றோருக்காக ஏற்க செய்யும். கண்ணியமானவர்களே, உறவுகள் பேரப்படணுமா? நன்மையின் பக்கம் திரும்புங்கள். நோம்புல மன்னிப்பு வேணுமா? உறவுகளை பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள். உறவுகளுக்கு உரம் கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் நன்மையில பகுதி. நன்மையில பகுதி நான் சொன்னேன். 3வது பகுதி அகம்பாவம். நான் யாரு? பாப்புக்கு முன்னால் இருந்து நிற்க. பாப்பு ஒரு கோட்ல ஒரு பகுதியில் நிற்கிறாரு, மகன் அடுத்த பக்கம் நிற்கிறார். எவ்வளவு காலம் வழக்கு பேசுறாங்க? 10 வருடம் வழக்கு.
40,000 மகன் கற்றார், 50,000 பாப்பா கட்டி கொண்டிருக்கிறார். பாப்பாக்கும் மகனுக்கும் போட்டி. சகோதரர்களே, ஒரு மகன் சொல்றாரு பாப்பாவை பார்த்து, இவங்களுக்கு நோம்புல தௌபா இல்லை. கபூர் நிக்கிற பாப்பா, நாளைக்கு தம்பிக்கு பிரச்சனை, நாளைக்கு தம்பிக்கு பிரச்சனை. சுப்ஹானல்லாஹ், பாப்பாவை பார்த்து மகன் சொல்றார், கபூர் நிக்கிற பாப்பாவை பார்த்து, பாப்போட கபூர் நெருப்பு மூட்டட்டும், நெருப்பாகட்டும், நெருப்பெடுக்கட்டும், பிரிச்சு வைக்க வேண்டிய சொத்தை பிரிக்காம வைத்து நாங்கள் வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், பாப்பாக்கு வந்து அஜர் முடிக்கிறதுக்கு என்ன செய்ய ராஜா? அல்லாஹ் அஜர் முடிச்சா பாப்புக்கு பச்சை பதுவா செய்யலாம். கபூர்ல பாப்போட கபூர்ல கபூர் நெருப்பாகட்டும் பதுவா செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, அன்பானவர்களே, உள்ளத்துல நான் என்ற ஆங்காரம் சொந்த மகன் தம்பிக்கு சொல்லாம கல்யாணம் செய்கிறார். பக்கத்து வீட்டாருக்கு அடி, ஏச்சி, பேச்சு. சகோதரர்களே, சொந்த தம்பிக்கு கல்யாணத்துக்கு சொல்லல, ஒரு முழுக்க கல்யாணத்துக்கு வராம சந்தோஷமா சாப்பிடுறாங்க, எல்லாரும் திரும்பி போறாங்க. அந்த தம்பி வீட்டுக்கு போறதுக்கு கேட்கிறார், சாப்பிட்டீங்களா? பிள்ளைக்கு சாப்பிட்டுச்சா? என்ன சார் சாப்பாடு கிடைச்சா? சொல்லி பட்டுச்சான்னு கேட்கிறார். எப்படி ஒரு பொறுமை உள்ள சுப்ஹானல்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதே தம்பி மனைவியோட போன் பேசி வச்சுட்டு தூங்கில அதே தம்பி காலை எழும்பல்ல, வீட்டுக்கு ஜனாசா தான். முந்தின நாள் நாங்கள் வீட்டுல கல்யாணம், ஊர் என்ன பேசும்? நானா தம்பிக்கு கல்யாணம் சொல்லாத கவலை வெடிச்சிச்சு. மையத்துக்குள்ள வந்து நானா நின்றா என்ன நிக்காட்டி சிராத்த நிக்கிற பிரச்சனை தான் உறவு. நன்மை தீமை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு சொர்க்க போக முன்னுக்கு போனா உறவு நிற்கும், பிடிக்கும். தம்பியோட வழக்கம், நானோட வழக்கம் 40 ரமலான், 50 ரமலான், 30 ரமலான் எல்லாமே ஜீரோவா போயிடும். மன்னிப்பு இல்லாத ரமலான்கள். சகோதரர்களே, நான் இந்த சிலை ஃபிரௌன் பாதித்தது, அபூஜஹல் பாதித்தது, உத்பா பாதித்தது, பசிய இந்த நோயை சுடுபடுறது மாதிரி, பாவத்தை சுடுபடுற மாதிரி நான் என்ற அகங்காரத்தை சுட்டு முசாஃபாவோட போகும். பெண்மணிகளே, வீட்டுக்கு வாசல் ஹலா பாருங்கோ, கடை கல்வி வச்சுக்கிற சொத்து ஹலாலா, யாருடைய சொத்து பாருங்கோ. ஒரு ஜனாசா தொழுகையில முன்னால வைக்க வச்சு ஜனாசா வச்சு ஹசரத் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாசா தொழுகையில. சுப்ஹானல்லாஹ், திடீர்னு ஜனாசா லட்சக்காரர் வந்து மைக் எடுத்தார். மைக் எடுத்து சொன்னாரே, இந்த ஜனாசா என்னுடைய மைத்துனன், என் மனைவியின் சகோதரன், இவரது தந்தை சின்ன வயதுல மூத்து, இவர்தான் மூத்த சகோதரர். பாப்பன் இதற்கு நின்று கொடுக்க வேண்டிய வராசத் சொத்துக்களுடைய பாப்பட சொத்தை கொடுக்காம சொந்த நாண தம்பிமாருக்கு 3 கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை பிரிச்சு எழுதுகிறார். சொல்றார், இதை வச்சுக்கொண்டு ஜனாசா வச்சுக்கொண்டு சொல்லி சொன்னார், எங்களை மனைவிக்கு வர வேண்டிய சொத்து, எங்களை சகோதரருக்கு வர வேண்டிய சொத்து அத்துணை எடுத்துக்கொண்டே இவர் சொந்தமாக இவர் வீட்டுக்கு பாவிச்சுட்டார். இவர மனைவி சொல்லுகிறார், நீங்க தானே கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, நீங்க தானே சினத்தை பார்த்தீங்க, மறுவிடத்துக்கு சொத்து இருக்கணும், நீங்க எடுத்துக்கோங்க சொல்ல இவரும் எடுத்துக்கொண்டார். அவர் சொல்றாரு, இதை நாங்க துன்யால மன்னிக்க மாட்டோம், ஆசிரால மன்னிக்க மாட்டோம், இதாமோ விருப்பமான ஜனாசாவை துடிச்சுக்கோங்க அவர் வெளியே போயிருக்கார். அல்லாஹ் ஒவ்வொருத்தர் ரீசெக் பண்ண மனிதனே, என் வாழ்க்கையில யாருமே அது பிடிபட்டு இருக்கிறதோ சகோதரர்களே, உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரக்கூடே இஹ்ராம் சம்சமான கழுவி கஃனுக்கு கொண்டு வரோம். அதோட ஃப்ளைட்டில் அந்த பெட்ஷீட்டை அந்த பிலோவை பேபிக்கு கொடுக்கலாம், பேபிக்கு கொடுக்கலாம் எடுத்துக்கொண்டு வாரீங்க. சொல்லிட்டா கொண்டாடுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய யுத்த களத்தில் இருந்து ஷஹீதான ரசூலுல்லாஹ்வுடைய அடிமை மாறிவிட்ட ஒரு சகோதரர், அவரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாதி சொல்றீங்களா? அவர் நரகத்திலே ஒரு யார் பிடவையை பிடித்து உருண்டு கொண்டிருக்கிறார், நெருப்பில் இருந்து தப்ப முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். யுத்தகலத்தை ரத்தத்தை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர் இஸ்லாத்துக்காக வேண்டி. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனிமத் பிரிக்கப்பட முன்னால ஒரு யார் பிடவை எடுத்தார், ஹராம் கலந்துட்டு ஷஹீதாக சொர்க்கம் போகிறார் இருக்கிறார். ஃப்ளைட் கொண்டிருந்தா இந்த பயானுக்கு பின்னால் என்ன செய்யன்னு கேட்கிறேன்.
ஏழாக்காக்கு அடிங்க, ஏழாம் ஆபீஸுக்கு அடிங்க, அதுக்கு சொல்லுங்க உங்கள்ட்ட கேட்காம ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்துச்சேன் எவ்வளவு